இதுவரைக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாகிங், ஆட்சன்ஸ், யூடியூப்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ரீலான்ஸரா, பார்ட் டைமா மத்தவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற ஒரு டியூட்டரா எப்படி வந்து கிட்டத்தட்ட $1000 மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 3+1 வெப்சைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷோ பண்ண போறேன். ஸோ அது வெப்சைட் என்னது? அந்த வெப்சைட்ல எப்படி சைன் அப் பண்றது? இந்த வெப்சைட்ல எந்த மாதிரிலாம் குவாலிட்டியா வராங்க? இதுல எந்த அளவுக்குலாம் ஏர்ன் பண்ணலாம்? அப்படிங்கிறதும் இந்த மாதிரி வெப்சைட்ட உங்களுடைய நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்டா இன்னும் என்னென்ன வெப்சைட் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது உங்களாலே எப்படி முடியும் அப்படிங்கிறதையும் போனஸா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா checkindia.com அப்படிங்கிறதா. இந்த சைட்டோட லிஸ்ட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ checkindia.comல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பேர் ஆடியன்ஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை டியூட்டரா இருக்கட்டும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட மந்த்லி 1.4 மில்லியன் பீப்புள் வந்து இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, யூஎஸ் யூகேலையுமே வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிகம் என் எக்ஸ்பர்ட்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்க, உங்களுடைய நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு அவங்க சில டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பாஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 1 லேக் வரைக்கும் சாதாரணமாக மற்றவங்களோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் இதுதான். ஜஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன்லைனில் ஸ்க்ரீனிங் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆத்தர் ஆகிட்டீங்கன்னா அங்கே வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் சைட்டு தான் இந்த checkindia.com. இதுவும் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. அதுவும் இந்தியா பெஸ்ட் சைட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். ஸோ இந்த சைட்டை நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க வேணும்னா. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்பெஷலி மேக்ஸ் டீச்சர்ஸ், மேக்ஸ் டியூட்டரா இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா experts.mathmaster.pro அப்படிங்கிற இந்த சைட்டு தான். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கமாக தான் வந்து மந்த்லி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8000க்கு மேலே மந்த்லி வந்து விசிட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சைட் நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீக்லியே பார்த்தீங்கன்னா $300 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் சாதாரணமாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இதில் எல்லாமே மேக்ஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. செக்இண்டியா விட நீங்கள் இந்த சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணால் ஹவு கேன் ஐ பிகம் ஏ மேக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத சைன் அப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு குவாலிஃபை ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துலேயுமே அப்படி தாங்க, உங்களோட ஸ்டஃப் எந்த அளவுக்கு இருக்குது, சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் 2 டெஸ்ட்டு, லேர்ன் ஹவு டு யூஸ் அவர் பிளாட்ஃபார்ம், ஓகேவா, இது கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே யார் யாரெல்லாம் ப்ராப்ளம்ஸை சொல்லிட்டு கொஸ்டின்ஸை போடுறாங்களோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே FAQன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்புறமேட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும், எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த FAQ எல்லா சைட்ஸ்லையுமே இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துறேன். ஸோ நீங்களும் இதை செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் பெஸ்ட் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா expert.photostudy.co அப்படிங்கிற இந்த சைட்டு. இந்த சைட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் தாராளமாக ஒரு $1000 ஏர்ன் பண்ண முடியும் ஒரு டியூட்டரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, எப்படி நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இதில் உள்ள ஜாயின் பண்ண முடியுங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிசி, சப்ஜெக்ட் டெஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் டியூட்டர் ஆகணும்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு இங்கே வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் 67,000 பேருக்கு மேலே மாசான விசிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சைட்டு தான், சரிங்களா. ஸோ இந்த சைட்டுமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அதுவும் இங்கே எங்கே டிராஃபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மெயின் பீப்புள், ஓகேவா. அதனால நீங்கள் கொஞ்சம் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நான் காமிச்சது எல்லாமே ப்ராபப்ளி இந்தியன் பீப்புளுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இந்தியாவும் நைஜீரியாவிலேருந்து வந்திருக்காங்க. மேபி சில சப்ஜெக்ட் வந்து அங்கேருந்து எடுக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91.15% வந்துட்டு இந்தியன் பீப்புள் தான் பண்ணிட்டு இருக்காங்க விசிட்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை நவ்ங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங்க் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி FAQங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் ஃபோட்டோ ஸ்டடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஐ ரிசீவ் மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதை எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதும், ஹவு மச் வில் ஐ பி பெய்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ $2 இருந்து $10 பர் ஹவருக்கே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைட்டு பிடிச்சிருக்கோ, எந்த நாலேஜ் இருக்குன்னு தெரியுதோ, ஸோ அந்த சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th சைட்டு ஒரு ஆப்ஷனல் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
mentormatch.com அப்படிங்கிற இந்த சைட்டு. ஸோ இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா டிராஃபிக் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சைட் வந்து முன்ன ரொம்ப பூமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்ப கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசன்ஸ் வந்து ப்ராப்பரா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த சைட்ட வந்து நான் ஆப்ஷனல்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த சைட்டோட நேம் mentormatch.com. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மந்த்லி இப்போ வந்து 6000 பீப்பிள் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் 20,000 பீப்பிள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி அந்த பீரியட் எண்ட் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த சைட்ல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்க பாருங்க. இதில இன்டர்நேஷனல் பீப்பிள் எல்லாமே வராங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க வந்து சொல்லி தர மாரி தான் இருக்கும். நல்லாவே ஒரு ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். அப்ளை நவ்ங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்துருங்க. அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு. கால்குலேட் யுவர் பொட்டன்ஷியல் ஏர்னிங்ஸ். இங்க பாருங்க. நீங்க மாசம் ரூ. 16,000 இருந்து 80,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நீங்க 10 லெசன்ஸ் மட்டுமே ஒரு வாரத்துக்கு எடுத்தீங்கனாலே ரூ. 16,000 ஏர்ன் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஆ நீங்க உங்களுடைய ஸ்டஃப் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இதில பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு, நீங்க இங்கேயுமே வந்து டெஸ்ட் இருக்கு. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இவங்க சைட்ல நீங்களும் உள்ள ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இதிலருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்னுடைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு அ டியூட்டரா போகணும்னு ஆசையா இருக்கு. ஆன்லைன்ல பண்ணணும்னு நினைக்கும்போது, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த மாரி ஒரு 4, 5 பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணிட்டு, நமக்கு அங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைச்சு பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னாவே, இந்த பாஸ் ஆயிட்டேங்கிற விஷயத்தையே நம்ம வெளியில ஒரு சர்டிஃபிகேட் மாரி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபை தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த மாரி பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து மென்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாரி வச்சுட்டு கூட நீங்க இங்க ஏர்ன் பண்றது 2வதா இருக்கட்டும். பட் உங்களுடைய வேல்யூ இன்கிரீஸ் பண்ணி, இத நீங்க வெளியில மத்த இடத்துல காமிக்கும்போது, உங்களுடைய ஏர்னிங்ஸ்ல கொஞ்சம் அடுத்த லெவல்ல நீங்க பார்க்க முடியும். அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நாமளே நெனச்சுட்டே இருப்போம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருப்போம். பட் இந்த மாரி பண்ணும்போது தான் நம்மளுடைய நாலேட்ஜ், நம்மளுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப நான் காமிச்சது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு 4 சைட்ஸ் நான் அனலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 சைட்ஸ் பக்கமா எடுத்து அதில அனலைஸ் பண்ண ஒரு 4 சைட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சேன். ஒருவேள இந்த சைட்ஸ்லாம் தாண்டி வேற ஏதாவது சைட்ஸ் இருக்கா? எனக்கு செட் ஆகுமா? அப்படின்னு நீங்களே தேடணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான டிப்ஸ் நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க எங்க போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Google போயிட்டு சிமிலர் சைட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சிமிலர் சைட்ஸ் இதில ஃபர்ஸ்ட் வரும். similarsites.com இத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க மேல பாருங்க சர்ச் ஆப்ஷன்ல நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? இங்க பாருங்க எக்ஸ்பெர்ட்ஸ் மாஸ்டர்ன்னு இருக்கா? ஸோ அடுத்தது இந்த மாரி ஃபோட்டோ ஸ்டடி, அடுத்தது செக் இண்டியா. இந்த மாரி ஏதாவது ஒரு சைட்ட கொண்டு வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். இங்க பாருங்க checkindia.com குடுத்தோனே இவனே காமிச்சிருப்பான். மந்த்லி 1,000,000 பீப்பிள் வந்து விசிட் பண்றாங்க. கேட்டகரி ரேங்க் என்னங்கிறதையும் காமிச்சுருவாங்க. அப்புறமேட்டு கீழ பார்த்தீங்கன்னா, சிமிலர் சைட்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு செக் இண்டியா மாரியே வேற என்னென்ன சைட்லாம் இருக்குங்கிறது எல்லாமே இங்கேயே லிஸ்ட் அவுட் பண்ணிருவான். ஸோ இதிலிருந்து இந்த சைட்ட நீங்க விசிட் பண்ணி, அது உங்களுக்கு சூட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப காமிச்சிருக்கிற இந்த சைட்ஸ்ல எந்த சைட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த சைட்ட பத்தி நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தி மட்டும் டெடிகேட்டட் வீடியோவா நான் தனியா உள்ள போடுறேன். எப்படி நம்ம அப்ளை பண்ணி, எப்படி உள்ள பாஸ் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் நான் தனியா உங்களுக்கு டெடிகேட் வீடியோ குடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு லைக்ஸ் குடுங்க. எனக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருது, எந்த அளவுக்கு கமெண்ட் வருது, அதுவும் எந்த சைட்ட வந்து எல்லாரும் கேட்கறாங்கங்கிறத பார்த்துட்டு, நான் அதுக்கேத்த மாரி டெடிகேட் வீடியோ நான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ நீங்க செய்ய வேண்டியது, நான் சொன்ன மாரி கீழ கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.